right? So first learning objectives to know about computers. To know about computers. Computer பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். Next one, to learn about various generations of computer. To learn about various generations of computer. Next one, to understand the basic operations of computers. To understand the basic operations of computers. Next one, to know the components and their function. Components are enna? These are the various parts of the computer. Hello? What do you want? Next one, to know about booting of computer. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பூட் பண்ணுறது எப்படி, கம்ப்யூட்டர் வந்து எப்படி நம்ம வந்து பூட் பண்ண போகிறோம், ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதுதான் இந்த லெசனை வந்துட்டு நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த லெசன்ஸில் வந்துட்டு we are going to study about these things only. Next one, father of computer. Father of the computer. So who is the father of the computer? One is Charles Babbage. So Charles Babbage is considered to be the father of the computer அப்படின்னு சொல்கிறோம். Because he has invented many things. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறோம், ஃபாதர் ஆஃப் தி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? அனலிட்டிக்கல் இன்ஜின். அனலிட்டிக்கல் இன்ஜின் எப்போ? 1837 கண்டுபிடிச்சிருக்காரு. அனலிட்டிக்கல் இன்ஜின் எப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாரு? 1837 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ அண்ட் கண்டைன் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ALU. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்க முடியுமா சார் அப்படின்னா நம்ம பார்க்க முடியாது. சிபியூவில் 3 கண்டென்ட்டாக இருக்குது. அதை நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, எலாபரேட்டடாக உங்களுக்கு காமிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டட் மெமரி. இந்த பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல்லாம் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் லெசன்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகே ரைட். இப்போ இதில் இன்டகிரேட்டட் மெமரின்னு இருக்குது. இப்போ ஹியூமன் பீயிங் இருந்தால் அவனுக்கு மெமரி இருக்கும். ஏதாவது ஒரு திங்ஸை நம்ம வாங்கிட்டு சொல்கிறோம். சப்போஸ் வி ஆர் கோயிங் டு பை எனி திங்ஸ், க்ரோசரி ஐட்டம்ஸு, அது மாதிரி ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு சொல்கிறோன்னு வச்சுக்கோ. ஓகே. ஸோ அப்போ வாங்கிட்டு சொல்லும்போது he can gather the things, right? Basic flow control and integrated memory, which led to the development of first general purpose computer concept. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் வந்துட்டு கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு எப்போ கண்டுபிடிச்சார் இவர்? 1837. என்ன கண்டுபிடிச்சாரு? அனலிட்டிக்கல் இன்ஜின் கண்டுபிடிச்சாரு. யார் கண்டுபிடிச்சா? சார்லஸ் பேபேஜ். வெரி குட். அவர் யார்? ஃபாதர் ஆஃப் தி வெரி குட், ஃபாதர் ஆஃப் தி கம்ப்யூட்டர். ஸோ அதில் என்னென்ன கண்டுபிடிச்சிருந்தாரு? அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் 1. செகண்ட் என்ன கண்டுபிடிச்சாரு? பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல் கண்டுபிடிச்சாரு. அண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாரு? இன்டகிரேட்டட் மெமரினா என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே. அப்போ சார்லஸ் பேபேஜை பற்றி கேட்டாங்கன்னா ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் தி கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார்? சார்லஸ் பேபேஜ். 1 more question. ஸோ புட் இன் யுவர் பாக்கெட். திஸ் இஸ் 1 more question. Who is the father of the computer? Charles Babbage is the father of the computer. When he was found? 1837 he found. So what he was found? So he has found analytical engine. Okay, analytical engine சொல்லி கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் ஒன் அல்காரிதமிக் லாஜிக் யூனிட், ALU, அதை கண்டுபிடிச்சார். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் இன்டகிரேட்டட் மெமரி, அதை பற்றிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ ஓகே ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு வருவோம். இப்போ பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டரில் வந்துட்டு
என்ன ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர்னால் எப்படி இருக்கும் சார் அப்படி. இப்போ நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர்னால் எப்படி இருக்குது, அது ஒரு ஜென்ரல் சிப்ஸ் இருக்குது, நிறைய சிப்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் அதில் வந்துட்டு என்ன இருக்குது உங்களுக்கு, கீபோர்டு இருக்குதுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், மானிட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது கம்ப்யூட்டரில், என்னென்ன இருக்கும் எனிபடி? ஸ்வேதா? மவுஸ் இருக்கும். வேறு என்ன இருக்கும்? மானிட்டர், வெரி குட். சிபியு, வெரி குட். சிபியூன்னு ஒன்று இருக்குது, அது பேர் என்ன? சிபியூவில் எக்ஸ்பேன்ஷன் என்ன? ஜென்ரல் ப்ராசஸிங் யூனிட், வெரி குட். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? வேறு என்னப்பா இருக்குது? மதர் போர்டு உள்ள சிபியூக்குள்ளார மதர் போர்டுன்னு ஒன்று இருக்குது, வெரி குட். எனி அதர்? ஹார்ட் டிஸ்க்கு, வெரி குட். ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு? அதெல்லாம் மெமரி ஸ்பேஸில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு எனி அதர் திங்ஸ்? எனி ஒன்? ரேம், ராம், வெரி குட். ரேம், ராம்னு ஒன்று இருக்குது, 2 இருக்குது, பார்த்துருக்குறோம். சில பேர் நீ பார்த்துருக்கியா? ரேம், ராம் பார்த்துருக்கியா? வெரி குட். எனி அதர்? கம்ப்யூட்டரோட ப்ராசஸர், வெரி குட். டீப் நாலேஜ் ஹி ஹேஸ். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, ஓகே. கம்ப்யூட்டரோட என்ன அட்டாச் பண்ணியிருப்பாங்க? பென்டியமா? கம்ப்யூட்டரோட என்ன அட்டாச் பண்ணியிருப்பாங்க? பவர் யூனிட் அட்டாச் பண்ணுவாங்க. வேறு என்ன அட்டாச் பண்ணியிருப்பாங்க கம்ப்யூட்டரோட சேர்ந்த ஒரு ஏதாவது டிவைஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். மவுஸு அது மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வேறு என்ன அட்டாச் பண்ணியிருப்பாங்க? பென் ட்ரைவ், வெரி குட். கீபோர்டு அட்டாச் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர், வெரி குட். பிரிண்டர், வெரி குட். பிரிண்டருக்கு அட்டாச் பண்ணியிருப்போம், ரைட். ஸோ ஓரளவு நாலேஜ் இருக்குது உங்களுக்கு இல்லையா? ஸோ கம்ப்யூட்டரை பற்றி ஓரளவு நாலேஜ் இருக்குது, என்னென்ன திங்ஸ் இருக்குது அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதை பாருங்கள், கம்ப்யூட்டர்ஸ் ஆர் seen everywhere around us in all spheres of life, in the field of education, research, travel, tourism, weather forecasting and social networking, e-commerce, etc. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரை பற்றி, கம்ப்யூட்டர் யூஸ் ஆகிற ஏரியாஸு என்னென்ன ஏரியா? எஜுகேஷன், ரிசர்ச், ட்ராவல், டூரிசம், வெதர் ஃபார்காஸ்டிங், சோஷியல் நெட்வொர்க்கிங், இ-காமர்ஸ், இதில் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் பிகம் அண்ட் இன்டிஸ்பென்சபிள் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லாமல் யாரும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ மொபைல் ஃபோனுமே என்னது, அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வச்சு தான் மொபைல் ஃபோன்லாம் டெவலப் ஆகிருக்கு இல்லையா? ஓகே, பிகம் அண்ட் இன்டிஸ்பென்சபிள். இதை என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாத ஒரு இன்றைக்கி டிவைஸ் ஆகிடுச்சு நம்ம வாழ்க்கையில். ஸோ இட் ஹாஸ் ரெவல்யூஷனைஸ்ட் அவர் லைஃப்ஸ் with their accuracy and the speed of performing a job. இப்போ ஒருத்தன்ட்ட டைம் கேட்டோம்னா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், 6 மணி, 7 மணி, 8 மணி, 10 மணின்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்யூட்டர்லாம் அட்டாச் பண்ணால் என்ன பண்ணுவோம், இப்போ டிஜிட்டல் வாட்ச்லாம் இருக்குது. ஸோ டிஜிட்டல் வாட்சில் இன்னும் கரெக்டாக என்ன பண்ணுவோம், அக்யூரேட்டாக நம்ம சொல்லுவோம். ஸோ 10 o'clock 4 minutes 5 seconds. ஸோ அதை பற்றி சொல்லுவோம் இல்லையா? அதுமாதிரி இங்கே கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுவோம், we have accurate results, accurate values யூஸ் பண்ணலாம். பாயிண்ட் லெவல் we can use. ஓகே, ஸ்பீட் ஆஃப் பர்ஃபார்மிங் ஜாப். இன்றைக்கி கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஏதாவது ஒரு சர்ச் பண்ணோம்னா, நம்ம ஃபைல் சர்ச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப நேரம் சர்ச் பண்ணுவோம், ஒவ்வொரு ஃபைலாக எடுத்து பார்க்கணும் இல்லையா? வேறு கம்ப்யூட்டர் இருந்தால் என்ன பண்ணலாம், you can search easily, performing a speed of performing a job. It is truly remarkable. ஸோ இன்றைக்கி என்னது, இட் இஸ் வெரி ரிமார்க்கபிள். இது இப்போ அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நோ ஆர்கனைசேஷன் கேன் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஏ கம்ப்யூட்டர். எந்த ஆர்கனைசேஷன், இப்போ நீங்கள் சப்போஸ் க்ரோசரி ஷாப் போகிறீங்க, டெக்ஸ்டைல் ஷாப் போகிறீங்க, எஜுகேஷன் ஃபீல்டு போகிறீங்க, எந்த ஃபீல்டு போனாலும் யூ ஹாவ் டு யூஸ் த கம்ப்யூட்டர்.
எங்கே போனாலும் கம்ப்யூட்டர் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ யூ ஹாவ் எவால்வ்டு ஓவர் த இயர்ஸ் ஃப்ரம் த சிம்பிள் கால்குலேட்டிங் டிவைஸ் டு ஹை ஸ்பீட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போது. ரொம்ப ரொம்ப சின்ன போர்ட்டபிள்னால் சின்னது. ஸோ சின்ன சைஸில் கம்ப்யூட்டர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், growth of computer is industry started with the need for performing fast calculation. ஸோ கால்குலேஷன்ஸ் வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு இந்த கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேனுவல் மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டிங் வாஸ் ஸ்லோ அண்ட் ப்ரோன் டு எரர்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 நம்பர் ஆட் பண்ணுறீங்க, கையில் ஃபிங்கர்ஸ் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். 100 நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அதை வச்சு நம்ம ஆட் பண்ண முடியாது. இட் வில் டேக் மோர் டைம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்கு ஏதாவது கால்குலேட்டர் தேடுவோம். ஸோ கால்குலேட்டர்லேயும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அது ஒரு செட்டன் லெவலில் தான் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் அதுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரசி. ப்ரோன் டு எரர்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, எரரே இல்லாமல் கண்டுபிடிக்கணும் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் மேனுவலில் அப்படி யூஸ் பண்ண முடியாது. எப்படியா இருந்தாலும் ஒரு 100 நம்பர் கூட்டும்போது சப்போஸ் ஏதாவது ஒரு எரர் வந்துடும். ஸோ அட்டம்ப்ட்ஸ் வேர் மேட் டு டெவலப் ஃபாஸ்ட் கால்குலேட்டிங் டிவைசஸ். ஓகே, ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணலாம் இந்த டிவைஸை. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் யூ கேன் யூஸ் ஃபாஸ்ட் கால்குலேட்டிங். யூ கேன் பர்ஃபார்ம் ஃபாஸ்ட் கால்குலேட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the journey started from the first known calculating device is called abacus. அப்போ ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸ் பேர் என்னது? ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸ் பேர் என்னப்பா? அனுப்பிரகாஷ், abacus. வெரி குட். abacus தான் ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸ். ஸோ which has led us today to an extremely high speed calculating device. extremely high speed. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ராக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சிங்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த அக்யூரசி வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் ராக்கெட் லான்ச் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, 5 அந்த கவுண்ட் டவுன் ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கவுண்ட் டவுன் சொல்லிட்டே இருப்பாங்க. கவுண்ட் டவுன் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1ன்னா லான்ச் ஆயிரும். ஸோ அவ்வளோ அக்யூரஸியாக வந்துட்டு லான்ச் பண்ணுறதுக்குலாம் அந்த என்னது, இந்த கம்ப்யூட்டர் வச்சு தான் நம்ம வந்து லேண்ட் பண்ண முடியும். ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ எப்படி கம்ப்யூட்டர் டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டெவலப் ஆகுது, இப்போ நீங்கள் ஒரு மரம் வைக்கிறீங்க, வீட்டில் ஒரு மரம் இருக்குது, ஒரு மாங்காய் மரம், ஒரு தேங்காய் மரம் இருக்குது. ஓகே, அது வந்து காய் கொடுக்குது, அதில் ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறோம், சாப்பிட்றோம், இளநீ சாப்பிட்றோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அது எப்படி டெவலப் ஆச்சு? அப்போ அது வந்து சின்ன விதையாக தான் போடுறாங்க. ஒரு தேங்காய் போட்டால் அதை என்ன பண்ணுவான், ஒரு குழியில் தோண்டி தேங்காய் பறிப்பீங்க. ஓகே, ஒரு குழி தோண்டி ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தா 90 முட்டை அப்படின்வான். ஒரு குழியை தோண்டி, ஆழ குழி தோண்டி ஒரு விதையை போட்டு அண்ணாந்து பார்த்தா 90 முட்டை அப்படின்னு ரிடில்ஸ், இது விடுகதை. அப்போ 90 முட்டை அது என்னன்னு கேட்பான். அது என்னது ஆழ குழி தோண்டி ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தா 90 முட்டை, அது என்னது? தேங்காய் மரம். வெரி குட். தென்னை மரம். வெரி குட். அப்போ தென்னை மரம் தான். அப்போ ஒரே ஒரு அந்த முட்டைங்கிறது தேங்காய். ஓகே, அப்படி மீன் பண்ணிக்கணும். ஒரு தேங்காவை போட்டு முளைக்க வச்சு அதை வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம க்ரோ பண்ணி அது ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அதை நம்ம பார்க்கும்போது அதில் எத்தனை தேங்காய் காய்ச்சிருக்கோம், கிட்டத்தட்ட 90 காய்கள் காய்ச்சிருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் டெவலப் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கே கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, growth in the computer industry is determined by the development in technology. ஒவ்வொரு டெக்னாலஜி டெவலப் பண்ணி வந்திருக்காங்க. Based on various stages of development, computers can be categorized into different generations. ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் வந்திருக்கு. ஒரு 5-6 ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. அதை பார்க்க போகிறோம். ஸோ எந்த கொஸ்டின் படித்தாலும் படிக்காட்டி இந்த கொஸ்டினை படிச்சிடணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ பீரியட் என்னது? 1940 to 1956. இந்த பீரியட் எனக்கு ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஷார்ட் ஃபார்ம். எப்படி? இந்தியா எப்போ வந்துட்டு ஃப்ரீடம் ஆச்சு? 1947. ஓகே, அதுலேருந்து 7 வருஷத்தை கழிச்சுக்க. அப்போ 1940. அப்போ 1940ல் இது என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட பீரியட் எது வரைக்கும் இருந்திருக்கு? 1956 வரைக்கும் இருக்குது. 1956 வரைக்கும் என்னது
ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வேக்யூம் டியூப்ஸ். ஸோ இதுதான் வேக்யூம் டியூப்ஸ். இது என்ன இருக்குது இப்போ இந்த ஷேப்பில் என்ன இருக்குது தெரியுமா? என்ன இருக்குது? வாட்டர் வாட்டர் டேங்க் இப்போ வருது பார்த்துருக்கீங்களா? நம்ம பார்த்துருப்போம், வீட்டுக்கு வாங்குவோம்ல வாட்டர் டேங்கு. அந்த வாட்டர் டேங்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, வாட்டர் கேன் வாங்குறோம்ல, இப்போ வாட்டர் கேன் வந்து இந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வேக்யூம் டியூப்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எங்கே சார் சைக்கிள் டியூப் மாதிரி இருக்குமே, அதை பார்த்தோம் வால் டியூப்பு சைக்கிள் டியூப் மாதிரி இருக்குமே, எங்கே சார் காணான்னு தேடாத. ஓகே, இது மாதிரி இருக்கிறது ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது டியூப்னு தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் டியூப் லைட்லாம் பார்த்துருப்பீங்க, அது வந்து டியூப்பு. ஸோ அந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் நீளமாக இருந்ததுன்னா அது டிஸ்கால்டு டியூப்னு சொல்கிறான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது என்னது? வேக்யூம் டியூப்ஸ். எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1940 கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அது பீரியட் என்னது? 1940 to 1956 வரைக்கும் இருக்குது. ஓகே, ரைட். இப்போ இதில் உங்களுக்கு மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன? மெரிட்ஸ் என்னது? அதோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறோம். டிமெரிட்ஸ் என்னது? அது சம்டைம்ஸ் அது யூஸ் பண்ண முடியாத சில கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டிமெரிட்ஸ்னு சொல்கிறோம். அப்போ அதில் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்னது? ஃபஸ்ட்டு வந்து பிகின் சைஸ். சைஸ் வந்து என்ன இருக்குது? பெரிய சைஸாக இருக்குது. அப்போ அது எங்கேயும் கேரி பண்ணிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு கன்சியூம்டு மோர் பவர். இப்போ எலக்ட்ரிசிட்டி பவர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும். ஏன்? அதோடய ரேட்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போது கம்மியாக யூஸ் பண்ணணுன்னா அது கம்மியாக உள்ள கண்டென்சர் இதெல்லாம் மாற்றணும். நீங்கள் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நீங்கள் கரண்ட் கொடுத்தாலும் சம்டைம்ஸ் ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். ஸோ அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்டென்சர்னு ஒன்று இருக்குது. அந்த கண்டென்சர் ரிமூவ் பண்ணிட்டு வேறு கண்டென்சர் போட்டிங்கன்னா அந்த ஃபேன் என்ன பண்ணும்? நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஸோ அந்த மாதிரி அப்போ அது வந்து மோர் பவர் அக்சஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த டிவைஸ் இப்போ வந்து ஓல்டேஜ் ஆகிடுச்சுன்னா அது என்ன பண்ணலாம்? we can replace some other thing. ஸோ பிகின் சைஸ். ஃபஸ்ட்டு இதுக்கு டிமெரிட்ஸ் என்னது? சைஸ் வந்து பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னது? கன்சியூம்டு மோர் பவர். ஓகே, நெக்ஸ்ட்டு மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட். தப்பாக திடீர்னு பார்த்தா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா? அந்த மாதிரி இப்போ தப்பாக ஃபங்க்ஷன் ஆகும்போது அது ஓவர் ஹீட்டில் அந்த மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன சார் மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாஸ் கமாண்ட்லாம் இருக்கும். ஓகே, சில கமாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக இருக்காது. நம்ம கமாண்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்காது. ஸோ அப்படி வரும்போது என்ன பண்ண முடியாது? உங்களால் அந்த மெஷின் லாங்குவேஜை அது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அவ்வளோதான். அப்போது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் 1940 கண்டுபிடிச்சது 1956 வரைக்கும் இருக்குது. அது என்னது? வேக்யூம் டியூப்ஸு. அதுக்கு என்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸு? ஃபர்ஸ்ட் ஒன் பிகின் சைஸ், கன்சியூம்டு மோர் பவர், மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட் அண்டு மெஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது? ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்லாம் என்ன, அது பேர்லாம் என்ன சார்? இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரோட மெத்தட்லாம் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? கம்ப்யூட்டர் பேர் என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு கம்பெனியும் அது ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க. லெனோவா அப்படின்னா அது ஒரு கம்ப்யூட்டர் நேம், அவங்க கம்பெனியும் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அப்புறம் வேறு ஏதாவது கம்பெனி பேர் தெரியுமா உங்களுக்கு? டெல்லு, ஹெச்பி, ஐபிஎம், அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ். இப்போ இவங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்ஸில் ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க இனியாக், ஐஎன்ஐஏசின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஐஎன்ஐஏசி. ஓகே, அடுத்தது பாருங்கள் இடிவிஏசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூனிவேக், UNIVAC1. இது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. ஸோ இனியாக் INIAC ஃபஸ்ட்டு ஒன் வெயிட் அபவுட் 27 டன்ஸு. 27 டன்ஸு. ஒரு டன் எவ்வளோ இருக்கும்? எத்தனை கிலோகிராம்? வெரி குட். 1000 கிலோகிராம். 1000 கிலோகிராம் இஸ் வந்து 1 டன்னு. அப்போ இது பாருங்கள் 27 டன்ஸ்னால் எத்தனை கிலோகிராம் இருக்கும்? 27,000 கிலோகிராம். புரியுதா? ஒரு கிலோ கல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 1 கிலோ கல் அது 1 கிலோகிராம். புரியுதா? அது மாதிரி 27 கிலோகிராம் சேர்ந்தது தான்
என்னது 27,000 கிலோகிராம், 27 கிலோகிராம் கிடையாது, 27,000 கிலோகிராம். புரியுதா? 27,000 கிலோகிராம், அதாவது 1000 படிக்கல் சேர்ந்தால் 1 டன்னு. அதுமாதிரி 27,000 படிக்கல் சேர்ந்தது, அப்போ என்ன வெயிட் இருக்கும் பார்த்துக்க. ஸோ அவ்வளோ பெரிய வெயிட்டு தான் வந்து என்னது ENIAC ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர். சைஸ் பாருங்கள், 8 feet இன்ட்டு 100 feet இன்ட்டு 3 feet. ஓகே, 8 feet ஹைட்டு, 100 feet நீளம், புரியுதா? 3 feet பிரெத்து, அவ்வளோ இருக்குது. அண்டு கன்சியூம்டு அரௌண்ட் 150 watts ஆஃப் பவர். 150 watts பவரை யூஸ் பண்ணுது. ஓகே, 60 வாட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல்புலாம் பார்த்துருக்கோம். 60 வாட்ஸ் பல்பு, 40 வாட்ஸ் பல்பு, 0 வாட்ஸ் பல்பு. அது மாதிரி இதில் என்ன எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க? தே ஆர் யூஸிங் 150 வாட்ஸ் பவர் ஆஃப் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஜென்ரேஷன் என்னது? அது எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க? 1956. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எந்த இயரு? எனிபடி? ஃபஸ்ட்டு மிஷின் வெரி குட், 1940லேருந்து 1956. இப்போ அதே 56 தான் இங்கே ஆரம்பிக்குது. அப்போ 1956 அடுத்த இயரில் இது ஆரம்பிச்சிட்டாங்க. 1956லேருந்து 1964, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ கண்டுபிடிச்சதில் வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்கள், டிரான்சிஸ்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அதில் என்னென்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மாலர் கம்பேர்ட் டு ஃபஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அதை விட சைஸ் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜெனரேட்டட் லெஸ் ஹீட். ஓகே, அதை விட லெஸ் ஹீட்டு வந்து ஜென்ரேட்டர் கம்மியாக இருக்குது. அப்போ ஹீட்டு ஜாஸ்தியானால் அங்கே என்னென்னு பார்த்தோம் நம்ம? ஹீட்டு ஜாஸ்தியாச்சு, மால் ஃபங்க்ஷன் வந்துச்சு. வெரி குட், மால் ஃபங்க்ஷன் வந்துச்சு. இப்போ இங்கே ஹீட்டை கம்மி பண்ணிட்டாங்க, அப்போ மால் ஃபங்க்ஷன் குறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு கன்சியூம்டு லெஸ் பவர் வந்து நம்ம அங்கே வந்து என்ன எத்தனை வாட்ஸ் யூஸ் பண்ணிச்சு அது பவரு? 150 வாட்ஸ் பவர் அது யூஸ் பண்ணிச்சு. எது? ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் என்ன யூஸ் பண்ணோம்? வேக்யூம் டியூப்ஸ். வெரி குட். சரி, இப்போ இதில் பாருங்கள், நெக்ஸ்ட்டு பஞ்சர் கார்ட்ஸ் வேர் யூஸ்டு. பஞ்சர் கார்ட்ஸ், இப்போ நீங்கள் பஞ்சர் கார்ட்ஸ் எங்கே பார்க்கணுன்னா, சப்போஸ் நீங்கள் மில்க்கு நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, மில்க் மேன்ட்டேருந்து மில்க் வாங்குறீங்க. ஸோ அப்போ வந்து சில கார்டு கொடுப்பாங்க. அப்போ அன்றைக்கி வாங்கிட்டீங்கன்னா அந்த கார்டை மட்டும் கரெக்டாக பஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ டோக்கன் மாதிரி இருக்கும். ஸோ அதை பஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில், செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் தான் பஞ்ச் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் இல்லை, செகண்ட் ஜென்ரேஷனில் தான் அந்த பஞ்சர் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பஞ்ச் கார்டு எங்கே யூஸ் பண்ணுறாங்க? செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு பேட்ச் ப்ராசஸிங் அண்டு மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டெவலப்டு எப்படி யூஸ் பண்ணாங்க? பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னா என்னது? செட்டாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. அண்டு மல்டி ப்ரோக்ராமிங் என்னது? உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமோட இன்னொரு ப்ரோக்ராம், 2 ப்ரோக்ராம் 3 ப்ரோக்ராம் சேர்ந்து அதை யூஸ் பண்ணாங்க. சரியா? ரைட். இதுதான் என்னது? டிரான்சிஸ்டரோட இயர் என்னது? 1964. ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள், இதில் என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு பாருங்கள். செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் IBM 1401, அடுத்தது IBM 1620 யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு யூனிவேக் 1108. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னது? செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இது கேட்பாங்க, 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரியா? ரைட். அடுத்தது தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து அதே பாருங்கள், அதே தான். அதில் வந்துட்டு அடுத்த இயர் அப்போ 1964 அங்கே விட்டாங்க இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான். அப்போ 1964 to 1971. ஸோ 1971 என்ன அது இருந்துக்கு? வாட் இஸ் த டிவைஸ் கால்டு? இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், IC. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐசின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா computers were smaller, faster and more reliable. Computers were faster, more reliable.
Just wait.